ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபைனலி நம்ம தல அஜித் குமாரை 2 வருஷத்துக்கு அப்புறம் பிக் ஸ்க்ரீன்ஸில் அகைன் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதாவது விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தியேட்டர்ஸில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படத்தோட ரிவ்யூவை தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் படம் பார்க்காமலே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஒரு சைடு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் நாங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹானஸ்டான ரிவ்யூவை தான் ஷேர் பண்ண போகிறோம். பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம தல அஜித் குமாரோட ஃபேன்ஸுக்கும் நம்ம தல அஜித் குமாரோட ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேன்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா பிடிக்குமான்னு தெரியல. அது பார்த்தீங்கன்னா டவுட் தான். சரி, ஓகே கைஸ், முதல்ல இந்த படத்தோட ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயில்டாக தெளிவாக சொல்லிடுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த படம், அதாவது நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா? இந்த படத்தோட பாசிட்டிவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சொல்ல தேவையில்லை, நம்ம தல அஜித் குமாரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான். அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பயங்கரமான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதே மாதிரி ஒரு கார் ஸ்டன்ட் சீன்ஸ்லாம் வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உயிரை கொடுத்து ஆக்ட் பண்ணி சூப்பராக அந்த ஸ்டன்ட்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. நீங்கள் பிடிஎஸே பார்த்துருப்பீங்க, அந்த படத்தோட படக்குள்ள ஷேர் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் டூப்பே போடாமல் ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவே நம்ம தல அஜித் குமார் தான். அதே மாதிரி இந்த படத்தோட விசுவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருந்துச்சு, ரொம்பவே கிராண்டாக இருந்துச்சு. நம்ம ஹாலிவுட் படத்தில் விசுவல்ஸில் எவ்வளோ சூப்பராக கிராண்டாக காட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படத்திலே காட்டியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு இந்த படத்துக்கு. அப்படியே ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற வைப் எப்படி இருக்குமோ அதே வைப்பை தான் பார்த்தீங்கன்னா நம்ம விடாமுயற்சி படம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆனாலுமே இன்டர்வலில் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அது இப்போவே ரிவீல் பண்ணிட்டா நல்லா இருக்காது. ஸோ நீங்கள் படத்தை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அந்த ட்விஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃபே தூக்கி நிறுத்திச்சு. அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த படத்தோட மேக்கிங்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் வேல்யூமே ரொம்பவே கிராண்டாக செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே ஃபீலை தான் நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி படம் கொடுக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த படத்தில் என்னென்ன நெகட்டிவ்னு பார்த்துடலாமா? இந்த படத்தோட பெரிய நெகட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கும். அப்படியே ரொம்ப ஸ்லோவாக போக சில இடத்துல பார்த்தீங்கன்னா 2-3 ட்விஸ்டெல்லாம் வைப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபயராக இருக்கும். அண்ட் கைஸ், இந்த படத்தோட படக்குழுவை இதை பற்றி எதையாவே சொல்லியிருந்தாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிமாக தான் இருக்க போகுது. நம்ம எதிர்பார்க்குற மாதிரி மாஸ் சீன் இருக்காது, மாஸ் டைலாக் இருக்காது, மாஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்காதுன்னு. ஸோ அதே மாதிரி தான் இந்த படத்தில் இருக்க ஒரு கண்டென்ட். அதாவது இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் தான். இந்த படத்துக்கு என்ன கண்டென்ட் தேவையோ அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கோட படக்குழு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் ஃபேன்ஸுக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுமான்னு தெரில. ஏன்னா இப்போ இருக்கிற தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் சினிமாவை தான் லவ் பண்ணுறாங்க. யங்ஸ்டர்ஸ் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கண்டென்ட் ஃபிலிம் வேணும்னு கேட்குறாங்க. யங்ஸ்டர்ஸ் பார்த்தாலுமே ஒரு 2 நாள் 3 நாள் மட்டும் தான் கலெக்ஷன் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பாக்ஸ் ஆஃபீஸில் தூக்கி நிறுத்துறதுனா நம்ம ஃபேமிலி ஆடியன்ஸ் தானே. அதே மாதிரி இந்த படத்தில் அனிருத்தோட பிஜிஎம் பார்த்தீங்கன்னா வீக்குன்னு சொல்லாமல் என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிமுக்கு எப்படி பிஜிஎம் போடணுமோ அதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக போட்டு வச்சிருக்காரு. ப்ரீவியஸ் ஒர்க் கூட கம்பேர் பண்ணால் நம்ம அனிருத்துக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் வீக்கான பிஜிஎம் தான். பட் இந்த படத்தோட பெரிய மைனஸ் என்னன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிருக்கு. கொஞ்சம் ரேசியாக கொண்டு போயிருந்தாங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அதே மாதிரி நம்ம த்ரிஷாக்கும் அஜித்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லவ் போர்ஷன்ஸுமே காட்டுறாங்க. அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் அதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக டல் மூமெண்ட்ஸாக போகிற மாதிரி இருக்கும். ஒரு தரமான ஸ்டோரி லைன் இந்த படத்தில் இருக்குது. பட் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. கிரிட்டிக்ஸுக்கு வேணால் இந்த படம் ஒர்க் ஆகலாம். ஆனால் அஜித் குமாரோட ஃபேன்ஸுக்கும் அவரோட ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேன்ஸுக்கும் இந்த படம் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலாக ஒரு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் லவர்ஸாக இருந்தீங்கன்னா, அதே மாதிரி ஹாலிவுட் படங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த படம், அதாவது நம்ம தல அஜித் குமாரோட விடாமுயற்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் நம்ம ஹாலிவுட் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போகும். எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் எல்லாம் ரிவீல் பண்ணி செம்மையாக காட்டுவாங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துல காட்டியிருக்காங்க. பட் நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகும்னு தெரியல. ஓவரால் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தியேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கமர்ஷியல் சினிமா லவராக இருந்தால் தயவு செஞ்சு படத்துக்கு தியேட்டரில் போய் பார்க்காதீங்க. பிகாஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிரும். அதுவே நீங்கள் கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் லவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. செம்ம ட்ரீட் காத்துக்கிட்டு இருக்கு. ஓவரால் இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 3.25 தாராளமாக கொடுக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஒருத்துமே பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்குது. அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான், படம் மொக்க மிக்ஸ்டு ரிவ்யூஸ்லாம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. நாங்கள் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னா உங்களுக்கு தரமான ட்ரீட் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ஸில் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் லவர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் கைஸ், நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ரிவ்யூவை பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஷேர்
ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். We will meet in our next video.